ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நல்லாவே இந்த சந்திரகலாவோட பிடியில் சிக்கிட்டு இருக்காருனே சொல்லலாம். அதில் எப்படி வெளியில் வராருன்றது தான் இன்றைக்கான கதை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரேவதியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆன முயற்சிகளை ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் சந்திரகலா சும்மா இல்லாமல் அடிக்கடிக்கு நம்ம சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கார்த்தி பையில வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் பத்தவே பத்தாதுக்கா, அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அம்மா பேரையும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டான். அந்த குடும்பமே அதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த குடும்பத்தில் ஆளுங்களை இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ கேட்டியா? இப்போ பார்த்தியா அதனோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே உன்னோட பதவியை திருடுறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரகலா முழுக்க முழுக்க நம்ம சிவனாண்டிக்கு இந்த பதவியை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இல்லாமல் நம்ம கார்த்தியை தூண்டி விடுற மாதிரி ஃபோன் பண்ணி நம்ம கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, உன்னை நான் பார்க்கணும், உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அங்கே போனால் நம்ம கார்த்தியை பார்க்கறதுக்காக நம்ம சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேலு எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க, என்னடா உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? எங்கள் கிட்ட மோதனினா இதுதான், இதை விட நீ ரொம்பவே பெரிய விளைவுகளெல்லாம் நீ சந்திக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்றாங்க, தேவையில்லாம நீங்க என்கிட்ட இந்த மாதிரி மோதிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த நகை எங்க இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். என்கிட்ட நீங்க மோதுறதுனால ஒரு வாட்டே தோத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் அடங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னடா எங்கள் அக்கா தோக்கணும், நீ அந்த ஜெயிலுக்கு போகணும், அந்த ரேவதி வெளியில் வந்தது நீ உள்ளே போகணும், அதுதான் எங்களோட ஆசை. எங்கள் அக்காவோட பதவியை நாங்கள் என் புருஷனுக்கு வாங்கி தரணும். இதுக்காக தாண்டா நான் இத்தனை வருஷமாக காத்துட்ருக்கேன். அவளை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஊர் முன்னாடியே அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது ஒரு நாளும் நடக்காது. எங்கள் அத்தையை எந்த இடத்துலையும் நான் அவமானப்பட விட மாட்டேன். இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு கொஞ்சம் நாள் கஷ்டம்தான் அவங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக அவங்கள நான் காப்பாற்றுவேன். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் 3 பேரும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக தான் போகிறீங்க, பார்த்துட்டே இருங்க அப்படின்றாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்கிறாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம்டா, நீ போறியா இல்லை நாங்கள் போகிறோமான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே நம்ம கார்த்தியோட மோதிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் ப்ரெஸ் கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்டில் நகை திருட்டு போயிட்டுருக்கு, அது அவங்க மாப்பிள்ளை தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு பத்திரிகையாளரும் வந்துடுறாங்க. இதை போயிட்டு நம்ம சந்திரகலா எப்படி சொல்கிறாங்கன்னா, அக்கா இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், இவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி இன்னும் கோவம் நம்ம கார்த்தி மேலே அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பக்கம் மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்துடுது. அதை எடுத்துகிட்டு சந்திரகலா, பாத்தியாக்கா பேப்பர் வரைக்கும் உன் பேர் நாரி போச்சு, இதுக்கு தான் சொன்னேன் அந்த பையனை வீட்டுக்குள்ளே சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நகையும் திருடினதும் இல்லாமல் உன் பேரையும் அவன் கெடுத்து விட்டுட்டான் பாருக்கா, நம்மளால வெளியில் தலை காட்டவும் முடியல, இதில் வேற நம்ம அம்மா பேரை வர இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, இந்த பக்கம் ராஜராஜன், தேவையில்லாத பேசாத சந்திரா, அதுக்கு மேலே உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, என்னங்க என்ன அவனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு என் தங்கச்சி திட்டுறீங்களா? அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜராஜன் கிட்ட ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு கார்த்தியை பற்றி தெரியாதா? கார்த்தி நமக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்காரு, கொஞ்சமாச்சும் நினச்சி பாருங்கள். இந்த நகையை அவர் திருட வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள்? அவர் எவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருக்கார், அவர் போய் இந்த நகையை திருடி என்ன பண்ண போகிறார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க அத்தை. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா கார்த்தி சாகலை தான் உங்களை ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த சின்னத்த பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு வாட்டியும் நீங்கள் தப்பில் ஈடுபடுறீங்க. ஆனால் ஒரு வாட்டியும் கார்த்தி தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையும் கார்த்தி கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார், ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள நீங்களும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவன் ஒரு துரோகி, அவனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு நிற்கிறேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. என் கையில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கதையை இன்னைக்கே நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி போகிறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க, நான் இதை தாண்டி எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட, நீ அவனை ஏதாவது பண்ணணும், அந்த பொருளை வச்சு கண்டிப்பாக நீ இதுக்காக ஜெயிலுக்குள்ளே போகணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம், நிரந்தரமாக உங்கள் குடும்பத்தை எல்லாரையும் அங்கங்கே பிரித்து விடணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்திரகலா சந்தோஷத்தில் வந்து ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை சீக்கிரமாக நீங்கள் சாமுண்டீஸ்வரி பின்னாடியே போங்க, அங்கே மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி நேருக்கு நேரு கார்த்தியோட நெத்தியில் அந்த பொருளை வச்சு ஒழுங்கு மரியாதை அந்த நகையை கொடுத்துரு, அப்படி இல்லைனா நான் இப்போவே உன்னோட கதையை முடிச்சிருவேண்டா அப்படின்ட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எனக்கு வந்து ரேவதி முக்கியம், அதனால் என்ன எதனா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரேவதியோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் ரேவதியை நான் காப்பாற்றணும், அதுக்கு அந்த நகையை யார் வச்சுருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணும், அதனால் எனக்காக ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரு நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த நகையை நான் எடுக்கலன்ட்டு நான் ப்ரூவ் பண்ணிடுறேன், அப்படி இல்லைனா நீங்கள் கையில் வச்சுருக்க பொருளை வச்சு என்னை வந்து ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம். அதுக்கப்புறம் சரி நான் உனக்காக ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த நகை எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் அவனுக்காக ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்கேன். அக்கா என்னக்கா நீ சொல்கிற, அவனுக்கு எதுக்குக்கா நீ ஒரு நாள் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காண்டி, கண்டிப்பாக அந்த நகையை நான் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், பார்க்கலாம் அவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவுக்கு ஒரே அள்ளி இல்லை. என்னடா இது, இவன் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்கானே, அப்போ இவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இவங்க யோசிச்சுட்டே இருக்க, இந்த பக்கம் நம்ம மயில் பார்த்தீங்கன்னா கார்த்தி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்னப்பா அத்தை வந்தாங்களா அப்படின்றாங்க. ஆமாம் வந்தாங்கங்க, எப்பவும் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நம்ம மயில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் மயிலுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டப்பா, எனக்கு ஞாபகம் வருது, அந்த சிவனாடியும் முத்துவேலும் கடைசியாக நீ உங்கள் அம்மாவோட ஆசிரமத்தை திறக்கும் போது அவங்க என்ன பண்ணானுங்க நீ யோசிச்சு பாருப்பா அப்படின்றாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னும் போது, நம்ம இடத்துல பாமை வச்சு இது எப்படியாவது நம்ம நடக்கக்கூடாதுன்னு தானே பண்ணாங்க, அதை மாதிரி ஏதாவது இந்த நகையை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆசிரமத்தில் வச்சுருப்பாங்களோ, ஏன்னா அவங்க வீட்டில் வைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ லாஸ்ட் டைம் கூட அந்த நகையை நீ எடுத்துட்ட, அதனால் அவங்க வீட்டில் வச்சு இது பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம எடுத்துருவோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் அந்த பழியும் உன் மேலே விழணும், அந்த நகையும் உன் இடத்துல தான் இருக்கணுன்றதுக்காக ஒரு வேளை இந்த ஆசிரமத்தில் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியலப்பா, நம்ம ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொன்னதை விஷயத்தை வச்சு நம்ம கார்த்தி யோசிக்க ஆரம்பிச்சு, கரெக்டு தான், கண்டிப்பாக வந்து இது வாய்ப்பு இருக்குது, நம்ம வேணால் ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயிலும் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம கார்த்தி அவங்க அம்மாவோட சிலையை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோமா, இதிலேருந்து எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் அப்படின்றாங்க. அப்படி கேட்டுட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்து ஃபுல்லாகவே ஏதோ கலர் கலராக தெரியறத நம்ம கார்த்தி பார்க்குறாங்க. கார்த்தி பார்த்துட்டு இது என்ன இது அப்படின்ற போது அப்போ தான் தோணுது கார்த்திக்கு, இது அத்தை கொண்டு வந்த அந்த நகையில் இருந்த ஒரு முத்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல இது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுருந்த அந்த கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு ஆள் வந்து அந்த ஆசிரமத்தில் ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே அந்த நகையெல்லாம் புதைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் மயிலுக்குமே வந்து பார்த்தியாப்பா இந்த சிவனாண்டியோட வேலையை பார்த்தியா, இங்கேயே புதைச்சிட்டு இது உன் மேலே வரணுன்றதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்கப்பா, இங்கே கேமரா இருக்கிறத அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், இந்த ஆளை நம்ம பிடிச்சா கண்டிப்பாக இதுக்கான விட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லும் போது, கண்டிப்பாங்க இதுதான் ஆமாம், இந்த ஆளை நம்ம பிடிச்சா கண்டிப்பாக இதுக்கு என்ன யார் வந்து இந்த பின்னாடி இருந்து இந்த வேலையை பார்த்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் கார்த்தியும் போயிட்டு அந்த ஆளை தேட போகிறாங்க. அப்போ தான் போகிற வழியில் அந்த ஆள் வந்து ஒரு சேட்டு கடைக்கு போகிறத பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து அடித்து கேட்குறாங்க, இந்த இடத்துல இருந்து நீ வந்து இந்த நகையை திருடி இருக்க, இந்த நகையை யார் உங்ககிட்ட கொடுத்து இந்த இடத்துல வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவனாண்டியும் முத்துவேலும் தான், அதனால தான் அந்த நகையை நான் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட வாக்குமூலமும் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் அந்த ஆளை வந்து எல்லார் பஞ்சாயத்து முன்னாடியும் நம்ம கார்த்தி கொண்டு போய் நிறுத்தி நம்ம சிவனாண்டிக்கும் நம்ம முத்துவேலுக்கும் வந்து நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.